என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் உங்களுக்கான வாழ்க்கை காத்திருக்கிறது. கலங்கி போன தண்ணீரை நாம் சற்று நேரம் அப்படியே வைத்திருக்கும் பொழுது அது தெளிந்து விடுகிறது இல்லையா? ஒருவேளை உங்கள் உள்ளம் இப்பொழுது கலங்கி கொண்டிருக்கலாம். எத்தனையோ முயற்சிகளை செய்து சோர்ந்து போயிருக்கலாம். இனி வாழ்ந்து என்ன பயன் என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். தீராத வியாதியா, கடன் பாரமா, எல்லோரும் உங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்களா? உங்களுக்கு உதவுவதற்கு, உங்களை கனப்படுத்துவதற்கு, உங்களை ஆட்சி தேற்றுவதற்கு, உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கு யாருமே இல்லையா? நீங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்துவிட்டு உங்களை தூக்கி எறிந்து விட்டார்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கான ஆசீர்வாதமான, உயர்வான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கிறது. நீங்கள் எதேச்சையாக, துரதிருஷ்டமாக இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. உங்களை குறித்து ஒரு நோக்கம், ஒரு திட்டம் உங்களை அனுப்பின கர்த்தருக்கு உண்டு. ஆண்டவராக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை எப்படி நேசித்தார் என்றால், தனது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நற்செய்தி என்னவென்றால், இன்றைக்கு உலகம் எங்கும் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் அதிகரித்திருக்கிறது. கடந்த 2020 ஆண்டில் மட்டும் கூட அமெரிக்க தேசத்தில் 45,000 பேர் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போகிறதினால், நம்பிக்கை அற்று போகிறதினால், அந்த வேதனையையும் அவமானத்தையும் துன்பத்தையும் தாங்க முடியாமல், இப்படியாவது என்னுடைய வேதனையை போக்கிக் கொள்ளலாமா என்று அவர்கள் முடிவெடுத்து விடுகிறார்கள் ஒரு நொடி பொழுதில். ஆனால் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. ஆதலால் தற்கொலை எண்ணத்தை விட்டுவிட்டு சற்று நாம் காத்திருந்தால், கர்த்தரை நம்பினால், நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு நான் பேசுகிறேன். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவோ சலிப்பு நிறைந்ததாக நமக்கு தெரியலாம். ஆனால் மருத்துவமனைகளை சென்று சுற்றி பாருங்கள். எத்தனை மக்கள் வியாதியோடு, வேதனையோடு, ஆறாத புண்களோடு, மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற மக்களை, வைத்தியம் பார்க்க பணம் இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்களை, விபத்தில் சிக்குண்ட மக்களை, கைகால் இழந்த மக்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு நன்மை கர்த்தர் செய்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை நாம் நன்றியோடு புகழுவோம். இன்றைக்கும் கூட இந்த தேர்தல் முடிவுக்கு முன்னர் அநேக பிள்ளைகள் உலக பிரகாரமாக தாங்கள் விரும்பின தலைவர் அவர் தேர்தலிலே தோற்று போனால் நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து விடுவோம் என்று ஊடகங்களில் பார்த்து வேதனையுற்றேன். நீங்கள் வாழும் நாட்டிற்கு, நீங்கள் பிறந்த குடும்பத்திற்கு, உங்களுடைய கிராமத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பணி இதுதானா? என் அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். இன்று எத்தனையோ மக்கள் காலையில் வீட்டை விட்டு போனவர்கள் மாலையில் வந்து சேர முடியாத அளவுக்கு மரணம் மக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேரளாவை சேர்ந்த 15 அரசு ஆசிரியைகள் ஒரு வேனில் பொள்ளாச்சி வால்பாறை அருகே மிக உயர்ந்த மலையில் சுற்றுலாவுக்கு சென்ற பொழுது 15 கொண்டை ஊசிகள் உள்ள அந்த இடத்தில் 13வது வளைவிலே
13 பேர் போனார்கள். 13வது வளைவில் வேன் விபத்துக்குள்ளாகி 9வது வளைவில் வந்து விழுந்ததென்றால் எவ்வளவு ஆழத்தில் போய் விழுந்திருக்கிறது. 10 பேர் சம்பவ இடத்திலே பலியானார்கள். அவர்கள் புறப்படும் போது நினைத்திருப்பார்களா? மத்திய பிரதேசத்திலே ஜபல்பூர் மாவட்டம், அங்கே ஒரு நீர் நிறைந்த ஒரு அணையில் ஏரியில் 49 பேர் சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிலே அது படகு விபத்துக்குள்ளாகி திருச்சியை சேர்ந்த 5 பேர் குடும்பத்தோடு மரித்திருக்கிறார்கள். மொத்தம் 10 பேர் மரித்திருக்கிறார்கள். இன்னும் பலரை அவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இன்ஸ்டாகிராமில் மிகவும் பிரபலமான ஜவுளி கடையை வைத்திருந்த ஒரு அன்பான சகோதரி, சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த நாகலட்சுமி என்பவரை அவருடைய சொந்த கணவரை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டு மரித்திருக்கிறார். பணம் இருந்தது, சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. அந்த 2 பிள்ளைகளுக்கும் இனி யார் தாய் தகப்பனாக இருப்பார்கள்? இன்றைக்கு உலகத்தில் நாம் முன்னேறுவதற்கு தொழில் சம்பந்தமாக ஆலோசனைகளை கொடுக்க ஏராளமானவர்கள் வரலாம். ஆனால் இந்த குடும்பம் பாதுகாக்கப்படும்படியாக, உங்கள் குடும்பம் சமாதானத்தோடு இருக்கும்படியாக முடியுமானால் அங்கே ஆண்டவராகிய இயேசு அந்த வீட்டில் வர வேண்டும், ஒரு மனிதனுக்குள் அவர் வர வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்ட அளவில், பெற்றுக்கொண்ட அளவில் தேவ கிருபையினால் நான் தெரிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி எவ்வளவோ ஆபத்துக்களும் விபத்துக்களும் நிறைந்த இந்த உலகத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வேதத்தில் ஒரு 5 இடத்தில் மனிதன் தற்கொலை செய்து கொண்ட ஒரு காரியத்தை அங்கே நான் பார்க்கிறேன். நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 54வது வசனம், அபிமெலேக்கு என்கிற ஒருவன், இவன் யார் என்று நாம் பார்த்தோமானால் கிதியோன் என்கிற ஒரு மனிதன். அவன் மக்களுக்காக எழும்பி எதிரிகளை தோற்கடித்து அந்த தேசத்தை காப்பாற்றுகிறான். அவனை ராஜா வாக்கும்படி மக்கள் விரும்புகிறார்கள். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் தான் உங்களை ஆள வேண்டும் என்று அவன் விலகி கொள்ளுகிறான். ஒரு ராஜாவாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களை ஆள வேண்டும் என்று அவன் விலகி கொள்ளுகிறான். அவனுடைய மரணத்துக்கு பின்பு அவனுடைய மறுமனையாட்டின் மகனாகிய அபிமெலேக்கு என்பவன் எழும்பி இந்த கிதியோனுடைய பிள்ளைகள் 70 பேரை ஒரே கல்லினாலே அவன் கொலை செய்கிறான். தன்னைத்தானே ராஜாவாக அவன் முடிசூட்டிக் கொள்ளுகிறான். தனக்கு எதிராக இருந்த ஒவ்வொரு பட்டணத்தையும் போய் அவன் மக்களை தேடி கொலை செய்கிறான். இப்படி ஒரு தேபேஸ் என்கிற ஒரு இடத்திற்கு போய் அந்த பட்டணத்து மனுஷர்களை துரத்தி அடித்த பொழுது அவர்கள் பயந்து தங்களுடைய பட்டண வாசல் கதவை அடைத்து விட்டு உயிருக்கு பயந்து துருக்கத்தின் உச்சியிலே, மதிலின் உச்சியிலே நின்று கீழே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவன் அவர்களை உயிரோடு எரித்து கொன்றுவிட வேண்டுமென்று காய்ந்த மரங்களை கொண்டு அந்த பட்டணத்து சுவரும் அருகே அவன் ஆட்களோடு வருகிறான். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு பெண்மணி மேலே இருந்து ஒரு எந்திர கல்லின் துண்டை அவன் தலையிலே போட்டபடியினால் அவன் தலை உடைந்து பலத்த சேதமடைகிறான். ஒரு பெண் தன்னை கொன்றுவிட்டாள் என்று செய்தி வரக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய ஆயுததாரியை மெய்காப்பாளனை நோக்கி, நீ என்னை பட்டயத்தினால் கொன்றுபோடு என்று அவனோடு சொல்லுகிறான். மரணத்தை தனக்கே வருவித்துக் கொள்ளுகிறான். 2வது 1 சாமுவேல் 31 4வது வசனத்திலே பெலிஸ்தியருக்கு விரோதமாக இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் யுத்தம் பண்ணுகிறான். அந்த சவுலோடு இணைந்து தாவீதுக்கு பிரியமான யோனத்தான், சவுலுடைய மகனும்
சவுலுடைய 3 மகன்களும் யுத்தம் பண்ணின பொழுது பெலிஸ்தியர்கள் இவர்களை முறியடித்து கில்போவா என்கிற மலையிலே அவர்களை பட்டயத்தினால் வெட்டுண்டு சேதப்படுகிறார்கள். பிள்ளைகள் மரித்து விடுகிறார்கள். சவுல் ராஜா காயப்பட்டு உயிர் போக முடியாமல் வேதனை பட்டு கொண்டிருந்த பொழுது தன்னுடைய மெய் காப்பாளனை நோக்கி, என் சத்துருக்கள் வந்து என்னை ஈட்டியினால் குத்தி கொன்று போடக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க கூடாது, நீ என்னை கொன்று போடு என்று சொன்ன பொழுது தன்னுடைய ராஜாவின் மேல் கை வைக்க அவனுக்கு விருப்பமில்லை. அப்பொழுது அவன் ஒரு பட்டயத்தை தரையிலே ஊன்றி வைத்து அதன் மேல் விழுந்து அவன் மரித்து போகிறான். முதலாவது மரித்தவன் தலையிலே ஒரு கல் விழுந்து சாகிறான். அவன் 70 பேரை ஒரே கல்லினால் கொன்றது. கல்லினாலே கொன்றான். கல்லே அவனுக்கு வினையாக வந்தது. பட்டயத்தை எடுக்கிறவர்களுக்கு பட்டயமே மரணத்தை கொண்டு வரும். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் தவறான விதத்திலே ரவுடியிசத்தை கையில் எடுக்க பார்க்கிறார்கள். ஆயுதங்கள் தன்னை காப்பாற்றும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆயுதத்தை எடுக்கிற ஒருவன் ஆயுதம்தான் பெருசு, எனக்கு ஒன்றும் முடியவில்லை என்று தன்னுடைய தோல்வியை, இயலாமையை அவன் ஒப்புக்கொள்ளுகிறான். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நீதிமானாக இருந்தால், சட்டத்தை கடைபிடித்தால், ஒழுக்கமாக வாழ்ந்தால், கடவுளுக்கு பயந்தால் நீ எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும்? சத்தியம் என்கிற ஆயுதத்தை விட, உண்மை என்கிற ஆயுதத்தை விட, ஒழுக்கம் என்கிற ஆயுதத்தை விட, பணிவு என்கிற ஆயுதத்தை விட, மன்னிப்பு என்கிற ஆயுதத்தை விட, ஒழுக்கம் என்கிற ஆயுதத்தை விட, சகிப்புத்தன்மை என்கிற ஆயுதத்தை விட என்ன ஆயுதம் உலகத்தில் இருக்கிறது? உலக பிரகாரமான சினிமா கவிஞன் கூட ஒரு வார்த்தை சொன்னான், பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடறியதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவே நம் உள்ளத்தில் வாழும் பொழுது, அவரே நமக்கு அக்கினி மதிலாக இருக்கும் பொழுது, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த சவுல் ராஜா ஒரு பட்டயத்தை ஊன்றி அதன் மேல் விழுந்து ஏன் செத்தான் என்றால், தாவீது என்கிற கர்த்தருடைய பிள்ளையை தேடி தேடி கொலை செய்யும்படியாக சுற்றி திரிந்தான். கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரியர்களை வரிசையாக விட்டு கொலை செய்யும்படி தோவேக்கு என்கிற ஒரு அந்நியனை ஏவினான். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படியாமல் அமலேக்கியர்களை முறியடித்து விட்டு வா என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் அங்கே உள்ள ஆடு மாடுகளையும் கொள்ளை பொருள்களையும் கண்களின் இச்சையினால் கொண்டு வந்தான். கர்த்தருக்கு பலியிட ஒரு நாளை நியமித்த பொழுது அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பதாகவே துணிகரமாக அவன் பலியிட துணிந்தான், பலி செலுத்த துணிந்தான். இப்படி அவன் வாழ்க்கை முழுவதும் கடைசியாக கர்த்தர் அவனை விட்டு விலகின பொழுது ஒரு குறி சொல்லக்கூடிய அஞ்சனக்காரியை தேடி அங்கே போய் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அவளிடம் குறி கேட்ட பொழுது அதற்கு பிறகு நடந்த யுத்தத்தில் தான் அவன் சாக வேண்டிய சூழ்நிலை. கர்த்தர் தரக்கூடிய பரிகாரத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விட்டுவிட்டு ஜோசியத்தையும் குறிகாரனையும் பிசாசுகளையும் நம்பி போகும் பொழுது என்ன கிடைக்கிறது என்று நீங்களே யோசித்து பாருங்கள். மூன்றாவதாக 2 சாமுவேல் 17:23 தாவீதினுடைய சொந்த மகன் அப்சலோம் மிகுந்த அழகுள்ளவன். அவன் சாலமோனை ஆண்டவர் ராஜாவாக்க சித்தம் கொண்டிருந்தார். இதை அப்சலோம் அறியாமல் தாவீதுக்கு பின்னர் தான் ராஜாவாக வேண்டுமென்று சுயமாக முடிவெடுத்து சொந்த தகப்பனை கொலை செய்யும்படியாக எழும்புகிறான். தன்னைத்தானே ராஜாவாக்கி கொண்டான். இதை கேள்விப்பட்ட தாவீது தன்னுடைய மனைவி மக்களோடு, சகபாடிகளோடு, இராணுவத்தோடு அவன் உயிரை கையில் பிடித்து கொண்டு அரண்மனையை விட்டு வெறும் காலோடு அவன் பிரயாணம் செய்கிறான். மகனுக்கு, பெத்த மகனுக்கு பயந்து அரண்மனையை விட்டு ஓடுகிறான். அந்த நாட்களிலே அகிதோப்பேல் என்கிற ஒரு பிரதானமான ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவனுடைய ஆலோசனையை எல்லாரும் மதித்து நடந்து வந்தார்கள். தாவீதுடைய மகன் அப்சலோமுக்கு இந்த அகிதோப்பேல்
தாவீதை எப்படி தீர்த்து கட்ட வேண்டும், எப்படி யுத்தம் பண்ணினால் தாவீதை ஒழித்து கட்டலாம் என்று ஆலோசனை சொன்ன பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். ஆண்டவரே, இந்த அகிதோப்பேலுடைய ஆலோசனையை நீர் அவமாக்கி போடும் என்று ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அவன் சொன்ன ஆலோசனையின்படி அப்சலோம் செய்திருந்தால் தாவீதை கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவன் தடுத்தபடியினால் அப்சலோம் அந்த ஆலோசனையை கேட்கவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக யார் என்ன ஆலோசனை சொன்னாலும் நீங்கள் தாவீதை போல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த ஆலோசனைகள் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஆயுதங்களும் நாவுகளும் திட்டங்களும் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகும். அந்த அகிதோப்பேல் தன்னுடைய ஆலோசனையை ராஜா அப்சலோம் ஏற்றுக்கொள்ளவில்லையே, 4 பேருக்கு மத்தியிலே நமக்கு அவமானமாகி விட்டதே என்று நேராக வீட்டுக்கு போய் 4 கொண்டு நின்று செத்தான். 4வதாக 1 ராஜாக்கள் 16வது வசனத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவை அவன் 2ஆம் வருடத்திலே அவனுடைய 2ஆம் வருஷத்தின் ஆளுகையிலே ரதங்களின் பாதி பங்கு தலைவனாகிய சிம்ரி என்பவன் தந்திரமாக கொலை செய்து 7 நாட்கள் மட்டும் ராஜாவாக இருந்தான். தன்னுடைய ராஜாவை கொலை செய்துவிட்டு 7 நாட்கள் ராஜாவாக இருக்கிறான். திர்சா என்கிற இடத்தை தலைநகரமாக வைத்துக் கொண்டு இப்பொழுது ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள், ஒரு படைத்தலைவன் ராஜாவை கொன்றுவிட்டு அவன் ராஜாவாகி விட்டான், இவனை உயிரோடு விடக்கூடாது என்று அரண்மனையை அவர்கள் முற்றுகையிட்ட பொழுது இதை அவன் அறிந்து உள்ளே போய் கதவை பூட்டிக் கொண்டு தன்னையே தீயை வைத்து கொளுத்தி அவன் இறந்து விடுகிறான். 5வது மத்திய 27:5 இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசப்பாவுடைய 12 சீசர்களில் ஒருவன் யூதாஸ் காரியோத்து. ஒரு பாவியான ஸ்திரீ நளதம் என்கிற உத்தம தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி கண்ணீரை வடித்து தலைமயிரினால் துடைத்த பொழுது அந்த 12 பேரில் ஒருவன் சொன்னான், இந்த தைலத்தை நீ வீணாக்கி விட்டாயே, இதை நீ விற்று தரித்திரருக்கு நீ நன்மை செய்திருக்கலாம் என்று சொன்ன பொழுது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், தரித்திரர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார்கள், நான் உங்களுக்காக சிலுவையை சுமந்து நான் மரணத்தை கடக்க வேண்டியதாக இருக்கிறது. மரித்த சரீரத்தை நீங்கள் பார்க்க முடியாது, நான் உயிரோடு எழுந்து விடுவேன். ஆதலால் அவள் பரம பிதாவினால் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பெற்று என்னுடைய மரணத்துக்கு முன்பதாகவே என் காலை என் சரீரத்தை எண்ணெயினால் அவள் அபிஷேகம் செய்கிறாள். எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் தரித்திரர்கள் மேலிருந்த கவலையினால் அப்படி சொல்லாமல் அந்த பணத்தின் மீது இருந்த நாட்டத்தோடு அப்படி சொன்னான். அவன் திருடனாக இருந்தான் என்று வேதம் அங்கே குறிப்பிடுகிறது, ஆவியானவர் எழுதுகிறார். அப்படிப்பட்ட அந்த யூதாஸ் 5 அப்பங்களை 5000 ஆண்டவர் பெருக பண்ணின போது பார்த்து கொண்டிருந்தவன், மரித்தவர்களை உயிரோடு கர்த்தர் எழுப்பும் போது பார்த்து கொண்டிருந்தவன், இப்போது ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க துணிந்து பிரதான ஆசாரியர்களோடு அவன் கூலி பொருந்தி ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டான். இப்போது ஆண்டவர் சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு விட்டார் என்று அவன் அறிந்தவுடன் மனஸ்தாபப்பட்டு, ஐயோ, நாம் எப்படிப்பட்ட பாதக செயலை செய்து விட்டோம். அன்புள்ள ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்து விட்டோமே, இன்னும் சில மணி நேரத்தில் அவர் சிலுவையில் மரிக்கப் போகிறார். அவருடைய மரண செய்தியை கேட்கும் முன்பதாக நான் இந்த உலகத்தில் இருந்து பிரயோஜனமே இல்லை, எப்படிப்பட்ட பாவத்தை செய்துவிட்டேன் என்று சொல்லி அந்த பணத்தை கொடுத்தவர்களிடம் போய் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன் என்று அறிக்கையிட்ட பொழுது, அது உன்னுடைய பாடு, எங்களுக்கு என்ன என்று அவர்கள் உதாசீனப்படுத்தின பொழுது தேவனுடைய ஆலயத்தில் போய் அதை எறிந்து விட்டு அவன் 4 கொண்டு நின்று செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவருடைய அன்பின் சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதன் பிறனை கொல்லுவதையோ, ஒரு மனிதன் தன்னைத்தான் அவன் தற்கொலை செய்து கொள்வதையோ தேவன் ஒருபோதும் அவர் விரும்புவதே இல்லை. ஆண்டவர் உங்களை எப்படியாவது ரட்சிப்பார், எப்படியாவது காப்பாற்றுவார். உலகத்தில் ஒருவர் கஷ்டப்படும் பொழுது பிறர் ஏன் துக்கப்படுகிறோம்?
ஒருவர் ஆபத்தில் கிடக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம் போய் ஏன் அவர்களை காப்பாற்றுகிறோம்? ஏனென்றால் நாம் ஒருவரோடு ஒருவர் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவர் அழும் பொழுது நாம் ஏன் அழுகிறோம் என்றால் நாம் எல்லோரும் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் முடிவு என்று நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுடைய அறிவுக்கு ஏற்பதாக நீங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடாது. அற்புதங்களை செய்ய கர்த்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். துணிகரமாக அந்த மதுபானம் குடித்துவிட்டு நீங்கள் அறிவின்மையினால் அப்படிப்பட்ட பாவத்திற்குள் போய்விடக்கூடாது. ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை நீங்கள் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். ஆள் இல்லாத ரயில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குறுக்கு வழிகளிலே அந்த காலத்தில் எழுதி வைத்திருப்பார்கள், நில் கவனி செல் என்று. நீ ஒரு காரியத்தை செய்யும் முன்பதாக சற்று கொஞ்சம் யோசித்துப்பார். கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு மனிதர்கள் இந்த தற்கொலை செய்கிறதற்கு காரணம் என்ன? மதுபானம். இந்த மதுபானத்தை குடித்துவிட்டு இந்த வாகனங்களை ஓட்டும் பொழுது தற்கொலைக்குள் நுழைவது போல அவ்வளவு சீறி பாய்கிறார்கள். நண்பர்களை அழைத்து கொண்டு குடித்து வெறித்து கொண்டு சுற்றுலா தலங்களுக்கு சென்று சுழல்களிலும் அருவிகளிலும் சிக்கி மரித்து விடுகிறார்கள். அடுத்து யாரையோ நான் நேசித்தேன், நான் நேசித்த அன்பு எனக்கு கிடைக்கவில்லை, நாங்கள் வாழ முடியவில்லை, ஒன்று சேர முடியவில்லை என்று துக்கத்தோடு துயரப்பட்டு இனி இந்த உலகத்தில் வாழவே வேண்டாம் என்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அடுத்து தோல்வி, வாழ்க்கையில் தோல்வி, காதலில் தோல்வி, பரீட்சையில் தோல்வி, தோல்வி மனப்பான்மையை தாங்க முடியாமல் தன்னை அவர்கள் மாய்த்து கொள்ளுகிறார்கள். அடுத்து பாருங்கள், கடன் பாரம். கடனை வாங்கிவிட்டு ஏமாற்றிவிட்டு போனவர்களாலும் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார்கள். ஐயோ, கடனை அடைக்க முடியவில்லையே, வருமானம் இல்லையே என்று வேதனையோடு தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். அடுத்து வறுமை. துணிமணி இல்லை, சாப்பாடு இல்லை, நல்ல வீடு இல்லை, இனி வாழ்ந்து எதற்கு என்று சொல்லி, இனி முயற்சி செய்து என்ன பயன் என்று சொல்லி அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இன்னும் சிலர் அவமானம். ஐயோ, நான் செய்யாத தவறுக்காக என்னை அவமானப்படுத்தி விட்டார்களே, அல்லது செய்த தவறுக்காக கூட என்னை அவமானப்படுத்தி விட்டார்களே, இனி நான் வெளியிலே எந்த முகத்தோடு மக்கள் முன்பதாக நான் வாழ முடியும் என்று சொல்லி கூனி குறுகி அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். அதற்கடுத்து மிரட்டல். நீ எங்களோடு நீ செய்த குற்றங்களை, பாவங்களை, வீடியோ ஆதாரங்களை நாங்கள் வெளியிட்டு விடுவோம், இந்த பணத்தை தராவிட்டால் நாங்கள் உன்னை காட்டி கொடுத்து விடுவோம், உன்னை நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டி பயமுறுத்தி மனிதர்களை தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள். அப்படி மரித்தும் போய்விடுகிறார்கள். அதற்கடுத்து சாகசமாக ஆபத்து நிறைந்த இடத்திலே போய் நின்று கொண்டு நான் செல்வி எடுக்கிறேன் என்று சொல்லி ரயிலின் முன்பதாக, பள்ளத்தாக்குகளின் முன்பதாக, சாலைகளின் ஓரத்திலே, படுகுழிகளின் மத்தியிலே போய் நின்று செல்போன் மோகத்தால், செல்வி மோகத்தால் விழுந்து மரித்து போய் விடுகிறார்கள். நான் நம்பினவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே, துரோகம் செய்து விட்டார்களே என்று தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இன்னும் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டு, எப்படி என்றால், ஒரு பக்தியுள்ள ஒரு சகோதரி, பல விரதங்களை பிடிக்கக்கூடிய ஒரு சகோதரி தன்னைத்தானே தீ வைத்து மாய்த்து கொண்டார்கள். இறுதியிலே அவர்களை மரண வாக்குமூலம் எடுத்த பொழுது, ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்ட பொழுது, என் காதிலே எப்போதும் நீ இப்படி உன்னையே தீயை வைத்துக்கொள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது, அதனால் தான் அப்படி செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஆம், சில அசுத்தாவிகள் மனிதனை அழிப்பதற்கு வரும். போகாத இடங்களுக்கு போகக்கூடாது, தேவையில்லாத வழிபாடுகளில் ஈடுபடக்கூடாது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை. முடிவாக நாம் வருவோம். இப்படியாக இருக்கும் பொழுது முடிவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு விசை ஒரு மனிதன் என்னோடு கேட்டார், ஐயா, உங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்.
நான் சொன்னேன், உனக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொன்னேன். என்ன இப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார். என் ஆண்டவராகிய இயேசு உனக்கு எதையும் தாங்கும் இதயத்தை கர்த்தர் உனக்கு தருவார். எந்த சூழ்நிலைகளையும், எந்த கண்ணீரையும், எந்த பாரங்களையும், எந்த புறக்கணிப்புகளையும், எந்த நிந்தைகளையும், எந்த அவமானங்களையும், எந்த மிரட்டுதலையும், எந்த ஆயுதங்களையும், எந்த யுத்தங்களையும், இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் அவர் ஒருவர் உன்னோடு கூட இருப்பாரானால் உன் மேல யாருமே கை வைக்க முடியாது. எப்பேற்பட்ட வியாதியில, எப்பேற்பட்ட சூழ்நிலையில, எப்பேற்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீ இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உன்னை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், நடத்துவார், போஷிப்பார், அற்புதம் செய்வார். அவர்தான் இயேசு. ஒரு பணத்தை உன் கையில் நான் தருவதினால் என்ன பிரயோஜனம்? கர்த்தரே தன்னை உனக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் அற்புதமாக உன்னை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக நாம் எப்படிப்பட்ட மனமுடையவர்களாக இருக்க வேண்டும்? யாவருக்கும் தீங்கு நாம் நினைக்க கூடாது. தீங்கு இல்லாமல் இருந்தால்தான், தீங்கு நினைக்காமல் இருந்தால்தான் நாம் மரணத்துக்கு தப்புவிக்கப்பட முடியும். கோபப்பட்டு நான் கை வைத்து விட்டேன், நான் கோபப்பட்டால் யாரை வேண்டுமானாலும் அடித்து விடுவேன், வெட்டி விடுவேன், குத்தி விடுவேன் என்று சொல்லக்கூடாது. ஒரு நாள் பட்டயத்தை எடுத்தால் அந்த பட்டயம் நமக்காக காத்திருக்கும். சில பிள்ளைகளை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறேன். அவர்களை கொலை செய்த பொழுது கொலை செய்யப்பட்டவருடைய பிள்ளைகள் மனைவினுடைய வயிற்றிலே கருவாக இருந்திருப்பார்கள். பிறந்த பொழுது அதை கேள்விப்படுகிறார்கள். உங்க அப்பனை வந்தான் கொன்னாம்னு சொல்லி இவன் வளர்ந்து வாலிபனாகி அவனை கொலை செய்கிறான். நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டு, யாரையாவது கெடுத்து விட்டு, யாருக்காவது தீங்கு செய்துவிட்டு ஒளிந்து கொள்ளலாம், பார்த்து ரசிக்கலாம் என்று மறைந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது எந்த அறையிலும் போய் பதுங்க முடியாது. அதனால்தான் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்பதை நான் சொல்லுகிறேன். செய்யக்கூடாது என்று மட்டும் நான் சொல்லவில்லை, மனதால் கூட நினைக்க கூடாது. இப்போ கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்லுவார்கள். கேடு நினைத்தாலே கேடு வரும், நன்மை நினைத்தால் நன்மை வரும். நீதிமானை பகைப்பார்கள், என்ன செய்ய முடியும்? காலம் கடைசி. ஆனாலும் நீ தீமையை தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து பாருங்கள், தேவனுடைய வழிகளை விட்டு நம்ம விலகக்கூடாது. இப்படித்தான் வாழணும். நம்ம ஒரு வாகனத்தில் நாம் டிரைவிங் பண்ணுகிறோம் என்றால் ஒரு பிரேக்கு, ஒரு ஸ்டியரிங்கு, அந்த டயரை செக் பண்ணணும். இந்த வண்டி எப்படி இருக்கிறது என்று நாம் கருத்தாக பார்க்கணும். வாழ்க்கையும் அப்படித்தான். இல்லை நான் எப்படினாலும் நான் போய் வருவேன், தந்திரமாக நான் இருப்பேன், பில்லி சூனியம் செய்வேன் என்றெல்லாம் நாம் சொல்லுவோமானால் ஆண்டவருடைய தண்டனைக்கு தப்ப முடியாது. சவுல் ராஜா குறி சொல்லுகிறவளை நோக்கி சென்ற பொழுது மரணம் சம்பவித்தது. பணத்திற்காக, வியாபாரத்திற்காக மற்ற வீடுகள் வாழக்கூடாது, மற்றவர்கள் சொத்து அழிய வேண்டும், மற்றவர்கள் ஆரோக்கியம் இல்லாமல் சாக வேண்டும் என்று நாம் தான் கொடிகட்டு ஆள வேண்டும், நாம் தான் இந்த ஊரிலே வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எத்தனை தலைமுறைகள் கொடிகட்டி பறக்க முடியும்? கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ? எத்தனை கோட்டைகளும் கொடிமரங்களும் அழிந்து கட்டமண்ணாய் கிடக்கிறது. நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் போகிறோம். இதுல யாரை கெடுத்து விட்டு, யார் கண்ணீரை சிந்திவிட்டு நாம் போக வேண்டும்? நாம் வாழும்படியாக தேவன் தந்த அன்பான கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்து பரிசுத்த ஆவியினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து அசுத்தங்களும் பாவங்களும் களவுகளும் திருடுகளும் விபச்சாரங்களும் எல்லாம் மனிதனுடைய இருதயத்திலிருந்து வருகிறது. இவைகளையெல்லாம் நீக்கி பரிசுத்தப்படுத்தி புதிய ஒரு வாழ்வை, புதிய இருதயத்தை தந்து கர்த்தரே நமக்குள் வந்து தன்னுடைய ஆவியினால், அவருடைய விருப்பத்தினால், அவருடைய சமாதானத்தினால், அவருடைய சந்தோஷத்தினால் நம்மை நிரப்பும் பொழுது நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், தைரியம் உள்ளவர்களாக இருப்போம், ஞானம் உள்ளவர்களாக இருப்போம், சந்தோஷம் நிறைந்தவர்களாக இருப்போம். ஒரு மிகப்பெரிய ஒரு வாகனம் மிகுந்த தூரம், ஒரு நெடுந்தூரத்தை கடக்க வேண்டுமென்றால் அதற்கு நல்ல
டீசல் போட்டு அந்த நிரப்பி இருப்பார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தை அவன் ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையினால் தன் இருதயத்தை நிரப்ப வேண்டும். உலகத்தினுடைய காரியங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய வேதத்தை வாஞ்சையோடு நாம் வாசிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, நல்ல சந்தோஷமாக விளையாட வேண்டும். இன்னைக்கு மனுஷன் இறுக்கத்தோடு இருக்கிறான், உள்ளே இருக்கிறான், ஒரே கம்ப்யூட்டர் முன்பதாக, செல்பேசி முன்பதாக முடங்கி உள்ளே இருந்து ஒரு வெளி இடத்து போய் நல்ல வயல்வெளிகளை பார்க்கணும், இயற்கையை பார்க்கணும், மலைகளுக்கு போகணும், நடந்து போகணும், தனிமையில இருந்து வாழ்க்கையை குறித்து கர்த்தரை குறித்து நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். போய் பச்சை பசேரென்று இருக்கக்கூடிய இந்த இயற்கையை பார்த்து ரசிக்க வேண்டும். இதை படைத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அன்றைக்கெல்லாம் நன்றாக விளையாடினார்கள், ஓடினார்கள், நீச்சல் அடித்தார்கள், எல்லாம் விளையாட்டு இருந்தது. இன்றைக்கு விளையாட்டே கிடையாது. அதற்கடுத்து இயற்கையை ரசியுங்கள், பிறரை நேசியுங்கள், மரியாதை கொடுங்கள். அவன் தாழ்த்தப்பட்டவன், நான் அவனை மதிக்க மாட்டேன், அவன் ஏழை, நான் அவனை மதிக்க மாட்டேன், இன்னும் உருவங்களை சொல்லி கேலி சொல்லுதல், உயர்ந்தவன், குட்டையானவன், பல்லு நீண்டவன், தலையில் முடியில்லாதவன், இப்படியெல்லாம் சொல்லி இறைவனுடைய படைப்பை ஏன் உங்களுடைய சொந்த பிள்ளையாக இருந்தால் சொல்லுவீர்களா? எல்லோரையும் நேசிக்க வேண்டும். உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் கர்த்தர். ஒரு தாய் தன் பிள்ளைகளை நேசிப்பது போல நீங்கள் எல்லோரையும் நேசிக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் உங்களுக்கு, நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிகளைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கடுத்து பாருங்கள், ஒரு ஆண்டவர் நமக்குள்ள வரும் பொழுது இந்த தற்கொலை எண்ணம் இல்லாமல் வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு உங்களுக்குள் வரணும். நீதிமான்களும் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். தானியேல் என்கிற பக்தன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். இனி ஜெபமே பண்ணக்கூடாது, அப்படி ஜெபித்தால் சிங்க கெபியிலே போட படுவார்கள் என்று இதை கேள்விப்பட்டும் அவன் தைரியமாக ஜெபித்தான். கடைசியாக சிங்க கெபியிலே போட்டு விட்டார்கள். ஆனால் சிங்கங்கள் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், கர்த்தர் மேல் அவனுக்கு இருந்த விசுவாசம். அந்த விசுவாசமே நமக்கு தைரியத்தை கொண்டு வரும். சாத்ராக்கு, மேசேக்கு, ஆபேத்நேகோ என்கிற 3 தேவனுடைய பிள்ளைகளை அக்கினி சூளையில தூக்கி எரிஞ்சிட்டாங்க. தூக்கி எரிந்தவர்கள் மேல தீ பிடிச்சு அவங்க கருகி போனாங்க. ஆனா ஆண்டவர் மேல விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ள பிள்ளைகள் ஆடையிலோ தலை முடியோ எதுவுமே தீயினால் சேதமாகவில்லை, உயிரோடு வெளியே வந்தாங்க. இன்னைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்களை சுத்தி அக்கினியாக எரிந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் மேல நீங்க வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம், நம்பிக்கை, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். மனிதனுடைய சப்போர்ட் இருந்தா தான் நான் சாதிக்க முடியும், பணம் இருந்தா தான் நான் ஜெயிக்க முடியும், வேலை கிடைச்சா தான் நான் ஜெயிக்க முடியும். நம்பாதிருங்கள். பேதுரு விடிய விடிய மீன் பிடிச்சு ஒன்னும் கிடைக்கல, வெறும் படகு தான் என்ன. இயேசு கிறிஸ்து வந்து அந்த படகுல பிரசங்கம் பண்ணின விட்டு இப்ப போய் பிடின்னு சொன்ன பொழுது வலைகள் கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வாலிபர்களை, எல்லாரும் இதை கேளுங்க. உங்கள் உயிரை நீங்கள் மாய்த்து கொள்ளக்கூடாது. பணக்காரர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். ஏன்? குடிசையானாலும் கோபுரமானாலும் கர்த்தர் அந்த இடத்தில் வந்துவிட்டால், இயேசு ஒரு வீட்டுக்குள் வரணும், இயேசு ஒரு மனுஷனுக்குள் வரணும். அப்பந்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். இயேசு இல்லாமல் நான் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லுவது காற்று இல்லாமல் சுவாசிக்காமல் நான் வாழுவேன் என்று கதை விடுவது போல. இன்றைக்கு மக்களுக்கு தெரியாது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் நம்மை படைத்தவர் என்றும் நமக்காக, அதாவது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அதே போல வந்தாராம் பூமிக்கு. எதற்காக? உன்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காக, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காக. உலகம், பிசாசு உனக்கு வைத்திருக்கக்கூடிய மரணத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் உனக்காக பலியானார். இன்றைக்கு யூதாஸ்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விலை பேசுவதற்காக பணத்தை 30 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டது போல இந்த நாடு நமக்கு தந்திருக்கக்கூடிய சுதந்திரம், உரிமை, யார் நீங்கள் உங்கள் மன நீதி நியாயத்தின்படி யோசித்து ஒரு ஆளை தேர்தலிலே தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுதான் சட்டம். ஆனால் எங்கேயோ மனசாட்சியை வைத்துவிட்டு இந்த பணத்தை கை நீட்டி வாங்கி கொண்டு, அது எங்களுடைய வரி பணம் தானே, அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள், என்ன சொன்னாலும் நாம் தேவனுக்கு விரோதமாய் வாங்கினால் கணக்கு கண்டிப்பாக நாம் தான் சொல்லணும். உலகத்தில் இந்த பணம் தான் உங்களை வாழ வைக்க போகிறதா? ஜீவனை விட கர்த்தருடைய கிருபை மேலானது. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உங்களை பாதுகாக்க விட்டால் இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. நான் இன்றைக்கு கண்ணீரோடு கர்த்தரிடம் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளே, நான் எத்தனை பரீட்சை எழுதியும் எனக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று பவுல் கேட்டது போல, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு திறமைய கர்த்தர் யாருக்கும் கொடுக்கல. பெசலெயேல் என்பவனுக்கு உடன்படிக்கை பெட்டியை செய்யக்கூடிய திறமையை கொடுத்திருந்தார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு திறமையை வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடம் வந்து அவர் சொல்படி மட்டும் கேட்டு பாருங்கள். ஐஸ்வர்யமும் சமாதானமும் உயர்வும் புகழ்ச்சியும் எல்லா நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் உங்களை பின்தொடரும். தாவீது தகப்பனால மறக்கப்பட்டு கூட பிறந்தவர்களால வெறுக்கப்பட்டு மழையிலையும் தண்ணியிலையும் வெயிலிலையும் மரத்தடியில உட்கார்ந்து கர்த்தரை துதிச்சான். கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியை அனுப்பி, இவன் தான் எனக்கு ராஜாவா வரணும், என் தேசத்துக்கு இவனை ராஜாவாக உயர்த்துகிறேன் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணினாரு. நீங்க ஏதோ ஒரு குடிசையில, ஏதோ ஒரு கண்ணீரில, ஏதோ ஒரு குப்பை மேட்டில, ஏதோ ஒரு தள்ளப்பட்ட இடத்துல தாவீதை போல கர்த்தரை துதிக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். உங்களை நோக்கி ஒரு மேன்மை வந்து கொண்டிருக்கிறது. உங்களை நோக்கி ஒரு ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாக ஜெபித்துக் கொள்ளுவோம். நம்முடைய தேசத்தை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாலிபர்களை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவருடைய வருகை மட்டும் கர்த்தராகிய இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாப்பாராக. இயேசுவின் நாமத்தில் கோடி நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.